தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். வங்கி கணக்கு வைத்துள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. நீங்க எந்த வங்கி கணக்கு வச்சிருந்தாலுமே இது பொருந்தும். அது என்ன அறிவிப்பு, எந்த வகையான வங்கி கணக்குக்கு என்ன மாதிரியான அதிர்ச்சி தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா வங்கி கணக்கு இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே இப்போ இருக்க காலகட்டத்தில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு வங்கி கணக்கு திறந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒன்றுத்துக்குள்ளாகவே போக முடியும். ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி எது யூஸ் பண்ணணுனாலுமே இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது கம்பல்சரி. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐன்னு சுருக்கமாக அழைக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபராக இருந்தாலுமே அவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர்லலாம் வந்து நோ மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. இதனால் நீங்கள் சேவிங்ஸ் பேங்க்கில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இது அனைத்து வங்கிகளுமே வெளியிட்டிருந்தாங்க. இதில் வந்து இப்போ ஒரு முக்கிய தாக்கத்தை நேரடி அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு வங்கி கணக்கில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே வந்து அது சேவிங்ஸ் பேங்காக இருக்குது அப்படின்னா இதற்கு மேலே, அதாவது டிசம்பர் 10 ஆயிடுச்சு, இதற்கு மேலே நகர்ப்புறமாக இருந்துச்சு, சிட்டியாக இருக்குன்னா 3000 ரூபாயும், அதுவே வந்து சிறு நகரங்கள் இல்லைனா ரொம்ப வில்லேஜாக இருக்க இடத்துல வந்துட்டு 1700 ரூபாயும் மினிமம் பேலன்ஸாக கம்பல்சரி வந்து அனைத்து வாடிக்கையாளர்களுமே பின்பற்றணும் அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பை ரூல்ஸை வந்து இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. இன்கேஸ் இந்த மினிமம் பேலன்ஸை நீங்கள் பராமரிக்கலை அப்படின்னும் போது உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்து மினிமம் ரூபாய் 100லிருந்து 500 ரூபாய் வரையும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற புதிய அறிவிப்பை வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த டிசம்பர் 10ஆம் தேதி முதல். இது மட்டும் இல்லாமல் இது மாதமே அந்த சார்ஜை மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் இருந்து இந்த அமௌண்ட் அபராதமாக பிடிக்கப்படும். ஸோ மக்கள் அனைவருமே உஷாராக இருங்க. இப்போ எதுக்கு இந்த மாதிரியான புதிய அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மேக்சிமம் வந்துட்டு வங்கி கணக்குகள், அதாவது பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய திவால்கள் வந்து ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதை வந்து சமாளிக்கிறதுக்காகவும் இது மூலமாக ஏதோ ஒரு பணத்தை நம்ம பெருக்கிறதுக்காக அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதாக தான் எனக்கு தெரியுதே தவிர இது உங்களோட புரிதல் படி என்னவா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.